எவ்வளவு தூங்கணுமோ தூங்குங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் உட்காந்து அழதா போறீங்க. ஏன்னா உங்களோட ஆசை குஷி வந்து இப்போ சாக போறா. உங்களோட குஷி சாக போறா. வா மோகன், வந்துட்டியா? நேத்து நீ இங்க இருந்து ஓடி போன வேகத்தை பார்த்து வரமாட்டலன்னு நினைச்சேன். அது ஆக்சுவலி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு உன்னோட லைஃப்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. So get lost and get to work. ஓகே. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாருங்க. ஏய், இங்க வாடா கார்த்திக், இங்க வா. என்ன இது? மோகன், ஆக்சுவலி இது பட்லரோட யூனிஃபார்ம் உனக்காக. சீக்கிரமா போட்டுட்டு ரெடி ஆக. நான் அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன். போட்டுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் தான் சொன்னேன்ல, இந்த மோகன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டான்னு. இப்பவும் அவன் ஆணவத்தோட தான் இருக்கான். இது பாரு மோகன், இன்னைக்கு வீட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் வராங்க. சோ எல்லாமே அப்படியே பிரிம் அண்ட் ப்ராப்பரா இருக்கணும். சோ இத நீ போட்டுட்டு தான் ஆகணும். நான் போட்டுக்க மாட்டேன். இத உன்னால போட்டுக்க முடியாதுன்னா இங்க இருந்து வெளியே போயிடு. உனக்கு இங்க வேலை எல்லாம் எதுவும் கிடையாது. போ. ஐயோ, என்னடி பண்ற? நீ போட்டு வச்ச மொத்த பிளானும் மொத்தமா சொதப்பிடும். கூப்பிட அவன. யோசி மோகன், சீக்கிரம் யோசி. நீ இப்படியே கிளம்ப போறியா? ஆட்டிடியூடால எல்லாத்தையும் விட்டுடாத. கயிறு எரிஞ்சு போச்சு, ஆனா பிடியை இன்னும் விடல. Talking to me? Yeah, talking to you. Okay, okay. நீங்க செய்யறது என்னமோ வேலைக்காரன் வேலைதான். ஆனா யூனிஃபார்ம் மட்டும் போட்டுக்க முடியாது. சர்ச் ஹிப்போக்ரசி மோகன். Yes. Yes. Yes.
மோகன் ரொம்ப ஓவரா பண்ணாதடா. நிஜமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் திரும்ப அடையறதுக்கு இருக்கிற வாய்ப்பு இல்லாம போயிடும். காதுல விழாது மாமா, பின்னாடி சாஞ்சுக்கோங்க. நீ பாட்டுக்கு என்ன பேசிட்டு இருக்க மோகன்? ஒண்ணு இந்த யூனிஃபார்ம போட்டுக்கோ, இல்லனா இங்க இருந்து போயிடு. சிம்பிள். நான் போட்டுக்க மாட்டேன். போட்டுக்க மாட்டேன். என்ன பண்ணாலும் போட்டுக்க மாட்டேன். ஆனா எதுக்கு? உனக்கு என்ன ப்ராப்ளம் மோகன்? என்ன இந்த மோகன் இன்னைக்கு கூட பிரஸ் பண்ணாத துணியை போட்டுக்க மாட்டான். என்ன? போட்டுக்க முடியாதுன்னா போட்டுக்க முடியாது. என்ன? அதுதான் விஷயமா? அது என்னன்னா, நீ தானே சொன்ன கயிறு எரிஞ்சு போச்சு இன்னும் பிடிக்க விடலன்னு. ஆமா, பட் சொன்னி இப்பதானே சொன்ன. அவ இப்ப சொன்னால. சொன்னா சோ என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. பழக்கம் போலயே. அதுவும் இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரனோட துணியை அயன் பண்ணி வைக்கலன்னா வேலைக்காரனை வச்சுக்கிற தகுதியே உங்களுக்கு கிடையாது. நான் இங்க இருந்து வேலையை விட்டு போறேன். எனக்கு எந்த வேலையும் தேவையில்லை. என்ன வேலையை விட்டு முதல்ல தூக்கு. பண்ணிக்கலாமே. அத ஏன் பண்ண முடியாது? பண்ணிக்கலாமே. போங்கம்மா, போய் நீங்க அதை பண்ணுங்க. போய் பண்ணுங்க. இந்தாங்க. அட கடவுளே, நான் எதுக்காக பண்ணணும்? இங்க பாரு தாமினி, இந்த வீட்ல நான் தான் பெரிய மகாராணி. ஒரு மகாராணியா இவ்ளோ நகைய போட்டுக்கிட்டு என்ன இஸ்திரி போட சொல்ற? ஓ, இவங்க வேற. நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்னால இஸ்திரி போட முடியாது. ஐயோ அம்மா 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 அம்மா, கொஞ்சம் நான் பேசுறத கேளுங்களேன். இதோ பாருங்கம்மா, நம்ம ராதா, மோகன் அப்புறம் குஷியை அழிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. மோகன் இங்க இருந்து போக விட முடியாது. அவன் போயிட்டானா சான்ஸே போயிடுமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்ப இந்தாங்க. போங்க. அம்மா அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. நீ எப்ப பார்த்த? தாமினி, நான் எப்படி கற்பனை பண்ண தெரியுமா? இந்த வீடு நகை எல்லாம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் அப்படியே ராணி மாதிரி வாழ்வேன்னு நினைச்சேன். ராணி மாதிரி அந்த புறத்துல இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ இவ்ளோ வேலை கொடுக்கறானே இவன். அப்படியே முறைக்கிறானே இந்த பழா போன மோகன். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்கிட்ட வேலையை வாங்கி என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான். பாரு, அவன் தான் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரன். ஆனா எல்லா வேலையும் நான் இல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா பண்றது? அவனுக்கு இது பண்ண தெரியாதே. பண்ணு. சரி, நான் போய் தொலைறேன். பண்ணுங்க, போங்க. என்ன அர்த்தம்? நல்லா ஸ்டீம் போட்டு பிரஸ் பண்ணுங்க. சரி, எல்லா ட்ரெஸ்ஸையும் ஸ்டீம் போட்டு அயன் பண்ணி தரேன். வர அத்தத்துக்கு உன்னையே அயன் பண்ணலான் இருக்கு. அம்மா, நான் என்ன பண்ண? வேலையும் என்னையே பண்ண சொல்ற? நானே போறேன். இந்த வயசான காலத்துல என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அம்மா, அயன் பாக்ஸ் எடுத்துட்டு போமா. சரி, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. வேணாமா?
தெரியல மோகன். கடவுளே கிருஷ்ணா, என் மோகனை எவன் நீங்க தான் காப்பாத்தணும். ஏன்னு தெரியல, என் மோகனை எவக்கு ஏதோ கெடுதல் நடக்க போற மாதிரி தோணுது. நீங்க அவரை எப்பவும் காப்பாத்திக்கிட்டே இருங்க. ராமா, குஷி, எல்லா பிரேயர்ஸும் அப்பாவுக்கு தான். எனக்காக எதுவுமே இல்லையா? குஷி, உங்க அப்பாக்கு துணையா அங்க அவரோட யாரும் இல்லல்ல. ஆனா உன் கூட இங்க உன்னோட மொத்த குடும்பமும் இருக்குல்ல. நீ உன் அப்பாக்காக பிரார்த்தனை பண்ணணும். வா, பண்ணு வா. கடவுள் கிருஷ்ணா, அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அவருக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க. வா குஷி, உன் ஸ்கூலுக்கு இப்ப நேரம் ஆயிடுச்சுல. வா வா குஷி கண்ணா, வா நாம ஸ்கூலுக்கு போலாம். ராகுல், ராகுல், குஷிய ஸ்கூலுக்கு நீ கூட்டிட்டு போய் விட வேண்டாம். குஷியை இனிமே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர பொறுப்பை மாப்பிள்ளை கிட்ட நான் கொடுக்க போறேன். மாப்பிள்ளை, உங்களுக்கு இதுல ஒன்றும் சிரமம் இல்லையே? இதுல என்ன ஆச்சபனாத்த? நான் கொண்டு போய் விடாம வேற யார் கொண்டு போவாங்க? ஆனா மாம். வாய மூடு. நேத்து நீ ரொம்ப பேசிட்ட. எனக்கு இப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு ராகுல். நீ எந்த வேலைக்குமே லாய்க்கு கிடையாது. குஷி செல்லம், நீ உன் மாமா கூட ஸ்கூலுக்கு போ. கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. வா குஷி, போலாம். போ. வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. ரொம்ப ஆடம்பரமான வீடா இருக்க. தேங்க்யூ. நான் போட்டிருக்க நகையா? இல்ல இல்ல, அவங்க அப்படிதான், எப்பவுமே இப்படித்தான் விளையாடிட்டு இருப்பாங்க. தாமினி, அவங்க நான் போட்டிருக்க நகையை பத்தி எதுவுமே சொல்லலையா? அப்படின்னா நம்மள விட இவங்க பெரிய பணக்காரங்களா? தாமினி, ஒருவேளை இவங்க கிட்ட இருந்து நமக்கு டெண்டர் கிடைச்சிருச்சுன்னு வைய, நம்ம லட்சாதிபதி இல்ல பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவோம். டெண்டர் நமக்கு தாமா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இனிமே பப்ளிகேஷன்ஸ் உலகத்துல ஒர்க் பண்ணவே முடியாதுமா. அவன் ஏற்கனவே ஜாப்லெஸ் தான். இதுக்கப்புறமா அவன் யூஸ்லெஸ் அப்புறம் ஒர்த்லெஸ் ஆயிடுவான். நீ இங்கிலீஷ்ல இவ்ளோ விஷயத்தை என்கிட்ட சொன்ன, ஆனா எனக்கு ஒரு எழுத்து கூட புரியல. ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தாமினி. செல்லக்கண்ணா, தண்ணி கொண்டு வா. வா 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 வா, தண்ணி கொடு தண்ணி கொடு. எங்க வீட்டு வேலைக்காரன். மிஸ்டர் சர்மா, மிஸ்டர் மல்ஹோத்ரா, தேங்க்யூ.
மிஸ்டர் ஜெயன், யா. நீங்க மிஸ்டர் மோகன் தானே? என்னது வேஷம்? கோவப்படாதீங்க, கலியுகமாச்சே. டைம் மோசமா இருக்கும்போது இதுல என் தப்பு என்ன இருக்கு? மோகன் அழிவுக்கான பிளான் ஆரம்பமாயிடுச்சு. அண்ட் பிளானோட ஸ்டெப் 2ல ராதாவோட தைரியத்தை நீங்க தான் உடைக்கணும். அண்ட் குஷியோட உயிரை நீங்க 2 பேரும் சேர்ந்து பறிக்கணும். மறுபடியும் அந்த எருமைக்கிட்டயே வேலையை ஒப்படைக்கிறியா? ஷூ. குன்குன் செல்லும், ஓ மாமா உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவார். மாப்பிள்ள, வா குஷி, நம்ம போலாம். போயிட்டு வா. குஷி எங்க? குஷி வந்து உங்க அண்ணனை உளவு பாக்குறதுல ரொம்ப மூழ்கி போய் உங்க அண்ணன் பொண்ணு ஸ்கூல்ல தனியா விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல? அம்மா அம்மா இன்னைக்கு குஷியை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமே, அவ வீட்லயே இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம லீவ் போட ராதா, நீ கொஞ்சம் வச்சிடலாம். அமைதியா இரு. ராதா, ராதா தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் நீ அமைதியா இரு. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நேத்து அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் நீ பயப்படுறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ராதா, இத பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நீ இப்படி குஷியை நினைச்சு பயந்துட்டு இருந்தனா, அவளை ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணனா, நீ பயப்படுற மாதிரி குஷியும் பயப்பட ஆரம்பிச்சிருவா. ராதா, ராதா தைரியமா இரு. நான் தான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவர் குஷியை பத்திரமா கூட்டிட்டு வருவார். ரொம்ப யோசிக்காத ராதா. குஷி, எங்கில இருந்து நான் உன்னை ரா மானு கூப்பிடுவேன். ராக்கி ஃபெஸ்டிவல்ன்றது நம்மளை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்காக தானே கொண்டாடுறது. அப்போ நீ தானே என்னை எப்பவும் பாதுகாக்கிற. டோன்ட் வரி ராமா, எனக்கு எதுவும் ஆகாது. ஐயோ குஷி, இங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. ஸ்கூலுக்கு வேற ரொம்ப லேட் ஆகுது, போலாமா? போயிட்டு வரோம் ராதா. வா குஷி, போலாம் வா.